படைப்பினுடைய அந்த வேலை இன்னும் முழுமையடையவில்லை. இந்த படைப்பினுடைய வேலை இன்னும் முழுமை அடையவில்லை. எப்படி முழுமை அடையல? கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, உண்மைதான். எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இப்போ அவர் என்னவா பார்க்கிறாருன்னா இன்னும் முழுசு அடைஞ்சிட மாதிரி பார்க்கல. ஏன்னா அவர் ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். அதாவது அவர் எப்போதும் எல்லா ஆற்றலையும் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆம்னி பொட்டன்ட்னா அவர் சர்வ வல்லவர். அவர் இன்னும் உள்ள உடையவராக இருக்கிறார். அந்த ஆற்றலை இன்னும் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவராக இன்னுமே அவர் நிரம்பிதான் இருக்கிறார். இன்னும் புதியவைகள் வர முடியும், இன்னும் ஒன்றை அவர் உண்டாக்க முடியும். அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆம்னி பொட்டன்ட். ஆம்னி பொட்டன்ட்னா என்னது? இன்னும் ஒன்றை வெளியே கொண்டு வர முடியும். எல்லாம் சொல்ல, இன்னும் ஒன்றை வெளியே கொண்டு வர முடியும். நான் சொல்றேன், தேவன் உங்களுக்காக இன்னும் ஒன்றை கூட வெளியே கொண்டு வர முடியும். ஒண்ணுமே இல்லை, நடக்கல, இல்ல அது இல்லை, கர்த்தர் அதை கூட வெளியே கொண்டு வர முடியும். உலகம் டேமேஜ் பண்ணதை கூட கர்த்தர் அதை சரி பண்ண முடியும். இந்த உலகம் எது இல்லைன்னு சொல்லுதோ அதை கூட தேவன் வெளியே கொண்டு வர முடியும். உங்களுக்காக, எனக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப படைப்பின் பணி இன்னுமே முழுமை அடையலை. அதை எப்படி சொல்லலாம்னா, ஒண்ணு, தேவனுடைய வேலை இன்னும் முழுமை அடையலை. ஏன்னா அவர் தனக்குள்ள வைத்திருக்கிற அனைத்து படைப்புகளையும், அது குழந்தைகளையும் போட்டிருக்கிறோம், படைப்புகளையும் இன்னும் பிரசவித்து முடிக்கவில்லை, இன்னும் டெலிவரி பண்ணி முடிக்கல. அந்த வேலையை அவர் என்ன பண்றார், எப்படி பண்றாருன்னா, இப்போ நம் மூலமாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதை இப்படி பார்க்கலாம், இப்படி சொல்லலாம், நாம் டெலிவரி செய்கிற வரையிலும் அவர் நம்மிடத்தில் நம் மூலமாக டெலிவரி செய்து கொண்டே இருப்பார். அவர் இன்னும் வேலை முழுமை அடையலை. தேவைப்படுகிற நேரத்தில் அவர் இன்னும் தன்னுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், விரும்புகிறார். அதை எப்படி பண்றாருன்னா, நம் மூலமாக அதை பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, என் மூலமா கர்த்தர் இன்னும் இந்த படைப்பின் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க அப்படி பார்க்குறீங்களா உங்களை? ஆமென். நீங்கள் நான் ரொம்ப முக்கியம் கடவுளுக்கு. நம்ம மூலமாக அந்த படைப்பின் வேலையை இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் முழுமை அடையல் அவருடைய பணி அவர் இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நம் மூலமாக அதை வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அந்த டெலிவரிகளுடைய தொடர்ச்சி நாம இருக்கிறோம். தேவன் இன்னும் இன்றும் நம் மூலமாக டெலிவரி செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அந்த குழந்தை பேர் எடுத்துக்கங்க. கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் மனுஷனை உண்டாக்குனார். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை உண்டாக்குனார், ஏவாள் என்கிற ஒரு மனுஷியை உண்டாக்குனார். ரெண்டு பேரும் இணைத்து சந்ததிகளை பெருக்க சொல்லி சொன்னார். நீங்கள் பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரே. வெறும் ஆதாம் ஏவாளோடு அவருடைய படைப்பு முழுமை அடையலை. ஆதாம் ஏவாளுக்குள்ளே உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்தார். ஆமாவா இல்லையா? சரி, இப்ப இத்தனை பேரையும் ஆதாம் ஏவாள் மட்டும் டெலிவரி பண்ணாங்க? இல்ல, ஆதாம் ஏவாள் அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் டெலிவரி பண்ணாங்க. அவங்க பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளை டெலிவரி பண்ணாங்க. சோ பிள்ளைகளின் பிள்ளைகள் 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 பிள்ளைகள்னு கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலை எல்லாருக்குள்ளேயுமே வைத்திருக்கிறார். இப்ப நாம ஒரு குழந்தையை டெலிவரி பண்ணும்போது கர்த்தர் அந்த குழந்தையை நம் மூலமாக டெலிவரி பண்ணியிருக்கிறார்னு அவர் பார்க்கிறார். இதனை பேர் அப்படி பார்க்குறீங்க? ஆமென். அப்ப அவருடைய படைப்பு இன்னும் முழுமையடையலை, அவருடைய நோக்கம் இன்னும் முழுமையடையலை. நாம் ஒன்றை செய்யும் போது அதை ஒரு டெலிவரியா பார்க்கிறாரு, ஒரு கிரியேஷனா பார்க்கிறாரு. நோக்கத்தின் நிறைவேறுதலில் இது ஒரு முக்கியமான பங்காக பார்க்கிறார். அதனால நீங்க ஒன்று செய்யணும், நீங்க ஒன்றில் இறங்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய காரியத்தை முக்கியப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒன்றை செய்கிறதின் மூலமாக தேவனுடைய நோக்கம், படைப்பின் சித்தம் நிறைவேறுகிறது என்கிற விதத்தில் நீங்க பார்க்கும்போது தான் நீங்க அந்த காரியத்தில் ஜாக்கிரதையா சீரியஸா இறங்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருமண வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா பார்க்கணும். கர்த்தர் இதன் மூலமா ஏதோ செய்ய பார்க்கிறார். ஒரு குழந்தை பேரை சீரியஸா பார்க்கணும். கர்த்தர் இந்த குழந்தையின் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய பார்க்கிறார். கர்த்தர் அப்படி பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் எனக்கு தருகிறார். கர்த்தர்
ஒரு நோக்கம் நிறைவேறணும்னு பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் இப்படி கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் இந்த ஐடியாவை தருகிறார். அதனாலதான் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும், நான் என்னை மதிக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை மதிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை மதிக்க வேண்டும், நம்முடைய கற்பனைகளை மதிக்க வேண்டும். பல சமயங்கள் நம்முடைய எண்ணங்கள் யோசனைகளை மற்றவங்க மதிக்க மாட்டேன்றதுனால நாம நம்முடைய எண்ணங்கள் யோசனைகளை தப்பா இருக்குமோன்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு யோசனையை நீங்கள் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், அதை ரொம்ப வேல்யூபிளா ப்ரெஷியஸா பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அது உங்களுக்கு கர்த்தர் தந்தது, கர்த்தர் உங்களுக்கு தந்த ஐடியா, கர்த்தர் உங்களுக்கு தந்த யோசனை. மற்றவங்க ஏத்துக்கலன்றதுனால, மற்றவங்க அதை புறக்கணிக்கிறாங்கன்றதுனால, மற்றவங்களுக்கு அது சீரியஸ்னஸ் தெரியலன்றதுனால நீங்க அதை துச்சமா எண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு தந்த ஐடியா, அதன் மூலமாக ஏதோ ஒன்றை இந்த படைப்பில் நிறைவேற்ற விரும்புகிறார். அது யாரோ ஒருத்தருக்காக பயன்படும், ஏதோ ஒரு காரியத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பயன்படும், ஏதோ ஒரு காரியத்தை சரி பண்றதுக்கு அது பயன்படும். அது கர்த்தருடைய பார்வைக்கு தான் தெரியும் பிரதர். அதனால நாம் அதை ரொம்ப அசால்ட்டா நினைக்கக்கூடாது, அந்த எண்ணத்தை அசால்ட்டா நினைக்கக்கூடாது, அந்த யோசனையை அசால்ட்டா நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அவர் நம் மூலமாக இன்னும் தன்னுடைய படைப்பின் குழந்தைகளை டெலிவரி பண்ணிட்டே தான் இருக்கிறாரு, பண்ண விரும்புகிறார். நாம் அதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? நாம் அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்களை, யோசனைகளை, கற்பனைகளை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் நமக்கு தருகிற எந்த ஒன்றையும் நாம் ரொம்ப ப்ரெஷியஸா மதிக்க வேண்டும், ப்ரெஷியஸா கனம் பண்ண வேண்டும், அதை ரொம்ப வேல்யூபிளா எடுத்து பார்க்க வேண்டும். இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் இன்னும் 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 நம்ம மூலமா டெலிவரி பண்ணிட்டே இருக்கிறார், நம்ம பிள்ளைகள் மூலமா டெலிவரி பண்ண போறாரு. அப்ப இந்த வெளிச்சம் எவ்வளவு முக்கியம் பாருங்க, இந்த வெளிப்பாடு எவ்வளவு முக்கியம் பாருங்க, இந்த அறிவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வேலை இன்னும் முழுமை அடையவில்லை, இன்னும் முழுமை அடையலை. நான் ஒன்றை செய்யும் போதுதான் முழுமை அடையுது, நான் ஒன்றை செய்யும் போது முழுமை அடையுது. இவர் ஒன்றை அதை பார்த்து செய்யும் போது அதில் முழுமை அடைவது அடங்கி இருக்கிறது, அவரை பார்த்து இவங்க செய்யும் போது இவங்க செய்கிறதுல முழுமை அடைவது அடங்கியிருக்கு. அப்போ நான் பண்ணும் போதே முழுமை அடைஞ்சிருதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த முழு உலகத்திலையும் பிறகு கடைசி மனுஷன் செய்கிறதுல கூட கர்த்தருடைய சித்தத்தின், நோக்கத்தின், படைப்பின் பணி முழுமை அடைந்து கொண்டே தான் இருக்கும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் நாம் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் மறித்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நம்முடைய வாழ்நாள் காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு தெரியும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு ஆவியானவர் நமக்குள்ள அந்த செய்கைகளையே தருகிறார், அந்த யோசனையை தராரு, அந்த சித்தத்தை தராரு, அந்த ஐடியாவை தராரு, அந்த எண்ணங்களை தராரு. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எண்ணங்களை மதிக்க வேண்டும், உங்க ஐடியாவை மதிக்கணும், உங்கள் யோசனைகளை மதிக்கணும், அதை ரொம்ப சீரியஸா எடுத்து அதை பிக்சரைஸ் பண்ணணும், படமாக்கணும். சரி, யோசித்து பாருங்க, தேவன் எந்த ஒன்றையும் உண்டாக்குறதுக்கு முன்னால் அவர் தான் இருந்தார். அவர் இருந்துக்கிட்டு திடீர்னு அவருக்குள்ள யோசனை வருது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கலாம், நம்மளை போல மனுஷனை உண்டாக்கலாம், இப்படிலாம் யோசனை வருது. சரி, எதுக்கு அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னு வைங்க. இப்போ சில சமயம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம்ல, இது எதுக்கு பிரதர், இது எதுக்கு, இது எதுக்குன்னே நம்ம நிறைய விஷயங்களை விட்டுறோம். விடக்கூடாது. ஒரு யோசனை வந்த உடனே அந்த யோசனையை அமுல்படுத்த வேண்டும், செயலுக்கு கொண்டு வர வேண்டும். பல வருஷங்கள் கழிச்சு யோசிச்சிருப்போம், ஏதாவது இப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? பல வருஷம் கழிச்சு, நான் அன்னைக்கே அதை செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அன்னைக்கே நான் இதை செய்யாமல் போயிட்டேனே, அன்னைக்கே போய் இந்த ஆளை பார்க்காம போயிட்டேனே, அன்னைக்கே அந்த ஐடியா வந்துச்சு அதை நிறைவேற்றாமல் போயிட்டேனே, யோசிச்சிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? தேவன் மட்டும் அசால்ட்டாக நினச்சிருந்தாருன்னா அந்த ஐடியாவை இவ்வளோ பெரிய உலகம் வந்திருக்காது, இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்காது. நம்முடைய பிரச்சனை நம்முடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் நம்முடைய கற்பனைகளையும் நாம் ரொம்ப துச்சமாக நினைப்பது தான். அது காரணம், நம்மளை மற்றவங்க மதிக்கலைன்றதுனால நாமளும் நம்மளை மதிக்கிறதுக்கு தயங்குகிறோம். மற்றவங்க நம்மளுடைய எண்ணங்களை, யோசனைகளை ஏற்றுக்க மாட்டான்றாங்கன்றதுனால நாம் நம்மளை என்ன செய்கிறோம்? நம்மை நாமே ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மை நாமே நிராகரித்து கொள்ளுகிறோம். மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்மளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவிக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே வர்ற ஒரு ஐடியா வல்லமையான ஐடியா, பக்கத்தில் கேள்வி சொல்லுங்க, உங்களுக்குள்ளே தேவன் தருகிற ஒரு யோசனை, ஒரு கற்பனை வல்லமையான கற்பனை, வல்லமையான கற்பனை. அந்த கற்பனையை, அந்த யோசனையை, அதை திட்டமாக்கி, அதை படமாக்கி, அதை ஐடியாவாக்கி
அதை விசுவாசித்து அதை பேசுனதுனால தான் இன்னைக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்படி பேசுனதுனால தான் கொஞ்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி பேசுனதுனால தான் 4 இடத்துல நீங்கள் போய் நிற்பதற்கு தகுதியும் மரியாதையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த யோசனை வந்ததுனால தான். சொல்லுங்க, அந்த யோசனை வந்ததுனால தான். சொல்லுங்க, அந்த ஐடியா வந்ததுனால, அந்த எண்ணம் வந்ததுனால தான், அந்த திட்டம் வந்ததுனால தான், அது வந்ததுனால தான். அப்போ அதை நீங்க மதிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் மதிச்சிங்க, இனிமேலும் மதிக்கணும். யோசனையை மதிக்கணும் பிரதர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களை நீங்கள் மதித்தே ஆக வேண்டும். உங்கள் யோசனையை மதிக்கணும். உங்களை நீங்கள் மதிக்கணும் என்ன அர்த்தம்? உங்கள் யோசனையை மதிக்கணும், உங்கள் எண்ணங்களை மதிக்கணும், உங்கள் கற்பனைகளை மதிக்கணும், உங்கள் திட்டங்களை மதிக்கணும். இதை செய்யலாம்னு ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அது அந்த நல்ல திட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஏன்னா உலகத்தையே கர்த்தர் உள்ளத்தில் வச்சிருக்கிறார். நம்ம உள்ளத்தில் நாம் எதிர்பார்க்குற உலகம் உள்ளே இருக்குது. நாம் விரும்புகிற உலகம் உள்ளே இருக்குது. நமக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்ய கட்டத்தராரு. ஏன்னா நம்ம மூலமாக அந்த உலகத்தை வெளியே கொண்டு வருகிறதின் மூலமாக தேவன் தன்னுடைய படைப்பின் பணியை முழுமையடைய பண்ண பார்க்கிறார். முழுமையடைய பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் நான் மட்டும் பிரசங்கம் பண்ணால் பத்தாது, நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். நான் மட்டும் ஆராதிச்சா பத்தாது, நீங்கள் ஆராதிக்கணும். நான் மட்டும் சுவிசேஷத்தை கொண்டு போனால் பத்தாது, நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். ஏன்னா ஒரு ஆள் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். அதுக்கப்புறம் யார் அறிவிப்பா? அதனால தான் தேவன் எழுப்புகிறார். சொல்லுங்க, தேவன் எழுப்புகிறார். சொல்லுங்க சத்தம், தேவன் எழுப்புகிறார். தேவன் அடுத்தடுத்த ஜெனரேஷனை எழுப்புகிறார். அடுத்தடுத்த மக்கள் கூட்டத்தை எழுப்புகிறார். தேவன் அடுத்த மக்களுக்குள்ளே தன்னுடைய தரிசனங்களையும் கனவுகளையும் திட்டங்களையும் கசிந்து கொண்டே வருகிறார். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தேவன் இன்னும் உருவாக்க முடியும். அதில் அப்படி வரும் பாருங்க, தேவன் இன்னும் உருவாக்க முடியும். சொல்லுங்க, தேவன் இன்னும் உருவாக்க முடியும். நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவன் இன்னும் உருவாக்க முடியும். இப்படி சொல்லுங்க, தேவன் எனக்காக இன்னும் ஒன்றை கூட உருவாக்க முடியும். அதான் பாயிண்ட். ஆமென். சொல்லுங்க, தேவன் இன்னும் உருவாக்க முடியும். சரி, சில சமயங்கள் நீங்கள் ஜபத்தில் ஏதாவது ஒன்றை கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் உடைந்து போகிறார். ஒரு காரியம் நடக்காமல் இருக்குதே அப்படிங்க ஆண்டவரத்தில் கேட்கும்போது அவர் உடைந்து போகிறார். ஏன் தெரியுமா? ஐயோ அது இல்லையேன்னு பார்க்கிறார் கர்த்தர். அதனால தான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே உங்களுக்கு தேவையான எதை வேணாலும் நீங்கள் கேளுங்கள். கேளுங்கன்றார். கேளுங்கன்னா என்ன அர்த்தம்? தேவன் எல்லாத்தையுமே உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவைன்றதை கேளுங்கன்றாரு. அப்படின்னா ஒருவேளை அது இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறாரு அவர். ஒருவேளை அது இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறாரு. கேளுங்கன்றாரு. கேளுங்கள், அதாவது அவர் வச்சுக்கிட்டு கேளுங்கன்னு சொல்லல. ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு கேளுங்கன்னு கூட சொல்றாருன்னு வைங்க. அவர் இன்னும் ஒரு அர்த்தத்தில் சொல்றாரு, உங்களை சுற்றி கூட அது இல்லையா, அல்லது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு இல்லாமல் இருக்குதா, ஒரு இந்த பூமியிலே இல்லையா, கேளுங்கள், அதை கூட நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன். சரி, நல்லா கவனிங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் மரணம் என்பது இருக்குது, நித்திய ஜீவன் தான் இல்லை. இல்லை, செத்துப்போன மகன் உயிரோடு எழும்பணும்னு கேளுங்கள்ன்ற. இந்த உலகத்தில் அது கிடையாது. செத்தது தான். செத்துப்போன ஆள் உயிரோடு எழும்புறதுன்றது கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அது இல்லையா, அதை கூட நான் உருவாக்க முடியும்ன்ற. கைத்தட்டியோட ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். கேட்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதை தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்கணும், என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை கேட்கணும், என்ன விரும்புகிறீங்களோ அதை கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் இந்த பைக்கில் போகிறாங்க, சைக்கிளில் நடந்து போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, சைக்கிளில் போனாங்க, அப்புறம் 2 வீலரில் போனாங்க, அப்புறம் காரில் போனாங்க. ஒரு ஆள் யோசித்தார், காரில் போகும்போது நிறைய டிராஃபிக் ஆகுது, இந்த காரு அப்படி பறந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதை உருவாக்கி இப்போ கார் பறக்கிற கார் உண்டாக்கியாச்சு. சீக்கிரம் அதுக்கு அப்ரூவலுக்காக தான் வெயிட்டிங். பறக்கிற கார் தான், முன்னால் ஃபேனு சைடில் ஃபேன்லாம் வச்சு பறக்கிற மாதிரி ஏரோப்ளேன் வேறு, பறக்கிற கார் வேறு, இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஒருத்தன் பார்த்தா பெட்ரோலில் போகுது, டீசலில் போகுது, எல்லாம் ரேட்டு ஓவராக போகுது. கடலில் இருக்கிற தண்ணியை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் எத்தனையோ கிலோமீட்டர் தண்ணியை ஊற்றியே ஓட்டலான்னு. ஒருத்தன் பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் யோசனைகள், கற்பனை. கடவுள் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் மனுஷனை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இபிஐ கட்டலை சார் அப்படின்றான். நான் இபிஐ கட்டுறதில்லை. ஏன் இபிஐ கட்டுறதில்லைன்னா, அவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அதை வச்சு தன்னுடைய வீட்டுக்கு மின்சாரத்தை
வர வச்சுருக்கிறான், அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார்ன்றான். கவர்மெண்ட் உங்களை ஒன்றும் சொல்லலையான்னா ஒன்றும் சொல்ல, என்ன சொல்ல போகிறாங்க, நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்றான். அவன் வீட்டினுடைய மின்சாரத்துக்கு அவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமேன். எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கிறாங்க. ஏதோ 5-10 பணம் காசு கிடைச்சா போதும், அந்த 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கண்டுபிடிப்புகளை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னொன்றை கூட உருவாக்க முடியும். சொல்லுங்க, இன்னொன்றை கூட உருவாக்க முடியும். சத்தமாக சொல்லுங்கள், இன்னொன்றை உருவாக்க முடியும். ஒருத்தர் இப்போ இந்த சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் இல்லை, மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, தன் வீட்டுக்கு ஈபியை வாங்கலை, சொந்த வீட்டில் மேலே சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் வர மாதிரி அந்த பிளேட்டை போட்டு விட்டார். ஃபுல் மின்சாரம் அவ்வளோ பெரிய வீட்டுக்கு, அவருடைய கம்பெனிக்கு. யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் எங்கே வச்சுருக்காரு? உள்ளே வச்சுருக்காரு. இன்னொன்றை கூட உருவாக்க முடியும். சொல்லுங்கள், இன்னொன்று கூட உருவாக்க முடியும். சத்தமாக சொல்லுங்கள், இன்னொன்றை உருவாக்க முடியும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கர்த்தர் வச்சுருக்காரு. நமக்குள்ளே எல்லாத்தையும், உலகத்தையே வச்சுருக்காரு. இன்னொரு வானம், இன்னொரு சூரியன், இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? செயற்கை சூரியனை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. செயற்கை சூரியனை உண்டாக்கி அவங்களுக்கு என்னென்னா வேலை செய்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேன்து. பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். அவன் பார்க்குறான் பாருங்க, நைட்டு வர்றதுனால, சந்திரன் வர்றதுனால தான் நைட்டு வருது. சூரியனே வச்சுட்டா 24 மணி நேரம் வேலை செய்யலான்னு பார்க்குறான். அதனால் செயற்கை சூரியனை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நாம் எப்படா பரலோகத்துக்கு போகலான்னு இருக்கோம்? சியோனை பார்க்க வாஞ்சையாக இருக்கிறேன். பாட்டெல்லாம் பாடி பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்க்குறேன். கர்த்தர் ஏழை பரலோகத்துக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுப்பா, கொஞ்சம் லேட் ஆகும், இங்கே உருவாக்க வேண்டியதெல்லாம் உருவாக்குங்கன்றார். ஆமேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் இன்னும் ஒன்றை உருவாக்க முடியும். சும்மா இன்னொன்றை உருவாக்கும். நாம் நம்ம மூலமாக தான் கர்த்தர் ஒன்றை உருவாக்குறார். சரி, நல்லா கவனிங்க. நாம் ஒன்றை கேட்கும்போது கர்த்தர் அவர் உடைந்து போகிறார். உண்மைதான். அவருக்கே மனசு கஷ்டமாயிருது. இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதே அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். இல்லை, அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? சுற்றி இருக்கிற விஷயங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அது கண்களால் காணக்கூடிய வடிவத்தில் இல்லை என்றால் தேவன் அதை வெளியே கொண்டு வரும்படி பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். வெளியே கொண்டு வரக்காக பேச ஆயத்தம். ஏன்னா கண்களுக்கு பார்க்கக்கூடிய விதத்தில் அது இல்லை. அதுக்காக அவர் இருக்கிற ஏதோ ஒன்றை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதையே உருவாக்க முடியும். சொன்னாங்க, அதையே உருவாக்க முடியும். அதையே பேசி அதற்கு வடிவம் கொடுத்து அதை உருவாக்கி உங்கள் கையில் தர முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவர் அதற்கு தேவையானதை செய்வார். அதை தான் நாம் எப்படி சொல்கிறோம்? அவர் பல விஷயங்களில் இன்னும் கர்ப்பமாகவே இருக்கிறார். ஆமென். இன்னும் அவருக்குள்ளே கர்ப்பமாகவே இருக்கிறார். அவர் பல விஷயங்களை வெளியே தர முடியும். பல விஷயங்களை அவர் உருவாக்கி தர முடியும். தேவன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ஆமென். உங்களுக்கு இல்லாத எந்த ஒன்றையும் தேவன் புதிதாய் உருவாக்கி தர முடியும். ஆனால் புதுசாக உருவாக்கி தர முடியும். ஆனால் என்ன விஷயம்னா, எல்லா விஷயங்களும் தேவன்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எதையும் அவரிடம் கேட்கலாம். சரி, எல்லாமே அவர்கிட்ட இருக்கனால அவர்கிட்ட எதையுமே கேட்கலாம். சொல்லுங்க, எதையுமே கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். எனக்கு சாக விருப்பம் இல்லை, இன்னொரு 30 வருஷம் வாழ விரும்புகிறேன், கேட்கலாம். கர்த்தர்கிட்ட கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வாழ விருப்பம் இல்லை, அதான் பிரச்சனையே. பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி புருஷன் தொல்லை தாங்காம, மனைவி தொல்லை தாங்காம, மக்கள் தொல்லை தாங்காம, எந்த வளர்ச்சியும் இல்லாமல் கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா, மக்கள் எப்படா சாவோன்னு இருக்காங்க. வாழ விருப்பம் இல்லை. கர்த்தர்கிட்ட வாழ விரும்பினால், நீங்கள் வாழ விரும்பினால் கர்த்தர்கிட்ட அதை கூட கேட்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். யார் கேட்க முடியும் தெரியுமா? அந்த தரிசனம் உள்ளால் தான் கேட்க முடியும், திட்டம் உள்ளால் தான் கேட்க முடியும். எசேக்கியா கேட்டான் பாருங்க, எனக்கு நான் சாக விரும்பலை, இன்னும் கொஞ்சம் வருஷம் வேணும், நான் வாழணும்னு கேட்டான். கர்த்தர் அவனுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அவனுக்கு கூட்டி கொடுத்தார். தேவனால முடியாது, ஒன்றுமே இல்லை. தேவன் இன்னும் எல்லா விஷயங்களும் தேவனில் இருப்பதால் நாம் எதையும் அவரிடத்துல கேட்க முடியும். எதையும் கேட்கலாம். ஹலோ, எதையுமே கேட்கலாம். சொல்லுங்க, எதையும் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? எதை வேணாலும் கேட்கலாம். என்ன வேணும்? எதை வேணாலும் கேட்கலாம்.
ரொம்ப காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு தான் அது காம்ப்ளிகேட்டட், உலகத்துக்கு தான் காம்ப்ளிகேட்டட், மெடிக்கல் சயின்ஸுக்கு தான் காம்ப்ளிகேட்டட், அது சயின்ஸுக்கு தான் காம்ப்ளிகேட்டட். பட் ஆனால் தேவனுக்கு அது காம்ப்ளிகேஷன் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுக்கு அது ரொம்ப பிரச்சனையானது கிடையாது. உலகத்துக்கு தான் பிரச்சனை. கடைசியில் டாக்டர் கை விட்டுறாங்க. டாக்டர் சொல்றாங்க எல்லாம் கடவுள் விட்ட பாரு. கடவுள் அவருக்கு மேல யாரும் கிடையாது, அவர் தான் எல்லாமே. அப்ப அவர் சொன்னார் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எதையும் அவற்றை கேட்கலாம். சாக துடிச்சுக்கிட்டு இருக்கிற கடைசி நிமிஷத்தில் கூட நீங்கள் ஜீவனை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் அவர் கர்ப்பமாக இருக்கிறார், இன்னும் அவருக்குள்ள இருக்கு, இன்னும் அவருக்குள்ள ஆற்றல் இருக்கு, இன்னும் இருக்கு, இப்பவும் இருக்குது, இனியும் இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அவரால் முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. யாருக்கும் அவர் செய்வார், எவருக்கும் செய்வார், எப்பேற்பட்ட ஆளுக்கு செய்வார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு செய்வார். அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. சரி, பிரசங்கி அதை எப்படி எழுதுறாருன்னா, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட இன்னும் புதுசா இருக்குது, அந்த புதுசு எல்லாமே பழசுதான்ற. 1:3 வாசிங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவன் பலன் என்ன? 4, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. 9ஆம் வசனம் பாருங்க. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது என்று என்ன சொல்றாரு? நீங்க புதுசா ஒண்ணு கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. சாலமோன் சொல்ற அது ஏற்கனவே சார் இருக்குது சார், எல்லாமே பழசு. கடவுளுடைய பார்வையில் எல்லாமே பழசு, நம்முடைய பார்வையில் தான் எல்லாமே புதுசா இருக்கிறது. சாலமோன் சொல்றாரு முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது. சொல்லுங்க, நூதனமானது ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நூதனமானது ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியாதுன்றது ஒண்ணுமே. நாம வேணா புதுசா இருக்கலாம், ஆனா காரியங்கள் புதிதல்ல. நாம வேணா இந்த உலகத்துக்கு புதுசா இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்துல பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உலகத்துல என்ன இருந்ததோ அதுதான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம வேணா 70 80 பிறந்து எல்லாத்தையும் பார்க்கும், ரொம்ப புதுசா இருக்குது, ஐயோ கார் புதுசா இருக்குது, இது புதுசா இருக்குது, அது புதுசா இருக்குன்றோம், இந்த பில்டிங் புதுசா இருக்குது, இந்த துணிமணி புதுசா இருக்குதுன்னு நாம சொல்றோம். அப்போ அது புதுசா இல்லை சார், நாம புதுசா அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்ல? புரியுதா உங்களுக்கு? நாம புதுசா அந்த உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு எல்லாம் புதுசா தெரியுது. நம்ம அதை புதுசுன்றோம், அது புதுசு, இது புதுசுன்றோம். அதுல எதுலையும் புதுசு இல்லை, நம்ம தான் புதுசா வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாலமோன் சொல்ற எதுவுமே புதுசு கிடையாதுப்பா, எல்லாம் பழசு தான். ஒரு யோசனை வெளிவருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவைகள் எல்லாம் அவரை சுற்றி இருக்கிறது. நாம் நினைப்பது அல்லது செய்வது எதுவுமே புதிதல்ல. சொல்லுங்க, புதுசு கிடையாது. செய்தவை அனைத்தும் மீண்டும் செய்யப்படும். என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்ததோ அது மீண்டும் 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 செய்யப்படும். அதான் செய்யப்படும். இந்த பூமியில் எதுவுமே புதுசு கிடையாது. நாம் நினைப்பது ஏற்கனவே நீண்ட காலமாகவே இங்க இருக்கிறது. நாம் நினைக்கிறது இங்க ஏற்கனவே இருக்குதுன்றார். சொல்லுங்க, நான் நினைக்கிறது ஏற்கனவே இங்க இருக்குது. சொல்லுங்க, நான் நினைக்கிறது ஏற்கனவே இங்க இருக்குது. எனக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கு அது புதுசு கிடையாது. எனக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அது புதிது கிடையாது. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு சீனால ஒரு பையன்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு நடந்த ஒரு காரியம். ஏன் சீனால ஒரு பையன்கிட்ட கேட்டாங்கன்னா, சீனர்கள் தான் ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், பெரிய சிந்தனையாளர்கள். அதாவது சைனாக்காரன்றாங்க பாருங்க, இந்தியாவை அதிகமாக நிரப்பி இருக்கிறதே சைனா பொருட்கள் தான். உங்கள்கிட்ட பணம் இருந்தால்
கொஞ்சம் விலையேறப்பெற்ற பொருள் வாங்கலாம். பணம் கம்மியாக இருந்தால் சைனா பொருள் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சைனா பொருள் வந்து விதவிதமாக கிடைக்கும். சீனாவிலேருந்து பட்டாசை தயாரித்து இப்போ அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சைனா பட்டாசு இருக்கிறதுலே பயங்கரமாக வெடிக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும் தீபாவளிக்கு. ஆனால் நம்ம நாட்டில் தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீனா பட்டாசு வரக்கூடாது. ஏன்னா வெடி பயங்கரமாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்லாம் செத்தே போவான் கேட்டான். ஒரு டம்முன்னு அடித்ததுன்னா இவன் டம்முன்னு பரலவத்துக்கு போய் சேர்த்துறான். அதனால் ஏன்னா டம்முன்னு பயங்கரமாக வெடிக்கும். சிவகாசி பட்டாசுலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து அது வெடியே உங்களுக்கு சவுண்டே தெரியும். சட 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 சடன்னு முடிஞ்சிடும். இது அடித்ததுன்னா அடி பீரங்கி எங்கேயோ இது பாம்பு போடுறாங்க போடுறதுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெடிக்கும். சைனாக்காரங்க ரொம்ப சிந்தனையாளர்கள், பெரிய சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள். இந்த கொரோனா கூட சைனாவில் தான் வந்துச்சா? இல்லை, சைனாவா ஜப்பானா? சைனா தான். ஆமாம், அவங்க நல்லா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க போட்டிருக்கேன். சைனா ஜப்பான் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆள் சப்பீஸ், ஒரு மாதிரி மூக்கு சப்பி போயிருப்பாங்க ஆள். இந்த பாருங்க, சைனாவில் ஒரு பையன்கிட்ட இப்படி கேட்டாங்க. ஏன் சீனாலன்றதுக்காக இவ்வளோ சொன்னேன். சீனாவில் ஒரு பையன்கிட்ட இப்படி கேட்டாங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டாங்க, இந்த உன்னுடையது என்று நீங்கள் நினைத்த அந்த யோசனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? இது எங்கள் யோசனை, இது எங்கள் பேட்டன்ட்டு, இது நாங்கள் கண்டுபிடிச்சது, இது எங்களுடைய சிந்தனை அப்படின்றாங்கல்ல. அது அவங்கள்ட்ட பெருமை, அவருடைய பெருமையாக தான். இது எங்கள் யோசனை, எங்களுடைய யூனிக் தாட், எங்களுடைய சிந்தனையை தான் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, அதை எடுத்து பணமாக்கிட்டு இருக்கீங்க, பொருளாக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அவங்ககிட்ட இப்படி ஒருத்தர் கேட்டார், உன்னுடைய சிந்தனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், இந்த யோசனை, இந்த எங்களுடையதுன்னு நாங்கள் சொல்கிறோமே, அந்த யோசனை கடவுளிடத்திலிருந்து வந்தபோது அது பலருக்கு கிடைத்தது. யோசனை எங்கேருந்து வந்துச்சு? எங்களுடையது நாங்கள் சொல்கிறது கடவுளிடத்திலிருந்து வந்தபோது பலருக்கு அது கிடைத்தது. எல்லாமே கடவுளிடமிருந்து வருவதால் நீங்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்தே, ஒரே மூல ஆதாரத்திலிருந்தே யோசனையை பெற்றுள்ளீர்கள் என்று சொன்னான். கடவுள் தான் எல்லா யோசனைகளுக்கும் மூலாதாரம். அவர்கிட்ட இருந்து வந்ததை எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணம் செயலால் மாற்றப்படும் வரை கடவுள் அந்த எண்ணத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கசிந்து கொண்டே தான் இருப்பார். நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த எண்ணம் வந்து செயலாய் மாறும் வரை அந்த எண்ணத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடவுள் கசிந்து கொண்டே தான் இருப்பார். அவருக்கு என்னன்னா, அந்த எண்ணம் செயலா மாற வேண்டும், அது வரைக்கும் அவர் கசிந்து கொண்டே தான் இருப்பார். ஏனென்றால் கடவுள் வந்து ஆற்றல் மிக்க கடவுள். எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள அந்த சக்திகளை தன்னுடைய படைப்பினுடன் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் தன்னுடைய படைப்புகளிடம் அவர் வந்து என்ன செய்கிறார், தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள சக்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய சர்வ வல்லமையை கர்த்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய வல்லமையை ஷேர் பண்ணுறார். அதாவது பாருங்க, இப்போ சிரிசா இருக்கிறார், என்கிட்ட பவர் இருக்குது. சிரிசா வந்து என்கிட்ட என்னிடத்தில் இருக்கிற பவர் மூலமாக ஒன்றை தர வேண்டும் அப்படின்னு, இது தாங்க அப்படின்னா நான் அதை உருவாக்கி கொடுக்குறேன்னு வைங்க, அது ஒரு பக்கம். ஆனால் சிரிசா வந்து உங்கள் பவரையே எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்றான்னு வைங்க, அது வேற ஒரு பக்கம் இல்லை. அந்த சீனாக்கார பையன் சொல்லியிருக்கிறான், என்ன சொல்லியிருக்கிறான், அவர் தன்னுடைய பவரையே ஷேர் பண்ணுறார் மக்கள்கிட்ட. அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனாலும் அந்த உண்டாக்கக்கூடிய ஆற்றலையே ஷேர் பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்டாக்கக்கூடிய ஆற்றலையே ஷேர் பண்ணுறார். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்தாலும் தன்னுடைய சக்திகளை தன்னுடைய படைப்புடன் பகிர்ந்து கொள்ளுகிறார். முக்கியமான வார்த்தை, தன்னுடைய பவரையே ஷேர் பண்ணுறார்.
நாம் கடவுளை விரும்புகிறோம். ஆகவே நாமும் பல விஷயங்களில் கர்ப்பமாக இருக்கிறோம். அவர் மாதிரியே நாமளும் இருக்கிறோம். அவருக்குள்ள இருந்து எப்படி அந்த ஆற்றல் சகலவற்றை உண்டாக்க முடியுமா, அப்படியே நாமும் அவரை விரும்புகிறபடியால் அவரை போலவே நாமும் ஏதோ ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏதோ ஒன்றை உருவாக்கணும் விரும்புகிறோம். ஏதோ ஒன்று இந்த விருப்பத்தை பாருங்க, என்ன கவனிங்க எல்லாம். விருப்பத்தை பாருங்க, நமக்குள்ள ஒரு விருப்பத்தையே கடவுளே தர்றாரு. நாம கடவுள் மாதிரி எதையாவது ஒன்றை உண்டாக்கணும், ஏதாவது ஒன்றை செய்யணும், ஏதாவது ஒன்றை பண்ணணும், ஏதாவது ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒன்று செயல்பாட்டு கொண்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நமக்குள்ள அந்த ஆசை, அந்த விருப்பம் வருது பாருங்க. திருமணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், இந்த ஆசையா வருது, இந்த விருப்பம் ஏன் வருது? ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் கடவுளுக்குள்ள இருந்து நமக்குள்ள பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஹல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, என்ன கவனிங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்து எத்தனை குடும்பம் கஷ்டப்படுறாங்க. ஆம்பளை பசங்க உருப்படி இல்லை, பெண் பிள்ளைகள் உருப்படி இல்லை, இதெல்லாம் நடக்கிறத சொல்கிறாங்க. இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இல்லை. 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 5 பிள்ளைங்களை பெற்றெடுத்து எதுவும் உருப்படி இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு வாழ்வுக்குள்ளே பார்த்துட்டு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்குதா? ஏதாவது யாரும் முடிவெடுக்குதில்லை. அந்த அப்படியே முடிவெடுத்திருந்தா கூட அந்த வயசு வரும்போது 4 பேர் சேர்ந்து அந்த ஆசையவே ஏற்படுத்துகிறாங்க, திருமணம் பண்ணணும். சரி, திருமணம் பண்ணிட்டேன், நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு குழந்தை ஆசையே வருது. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே, அந்த விருப்பங்களையே கடவுள் உள்ள விருப்பங்களை தருக. எதையாவது ஒன்றை செய்யும்படி நான் விரும்புகிறதே கடவுள் அவருடைய சக்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதையாவது ஒன்று செய்யணும், சொல்லுங்க, எதையாவது ஒன்று செய்யணும். அந்த ஆசையும் அந்த விருப்பத்தையுமே கடவுள் நமக்கு தருகிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, நாம் கற்பனையினால் நிரம்பியவர்கள். நமக்குள்ள கற்பனை இருக்குது. நாம் காணக்கூடியதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். கண்களால் காணக்கூடியதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். நம்ம கனவுகள், தரிசனங்கள், திட்டங்கள், யோசனைகள் எல்லாமே உள்ள இருக்குது. அதை வெளியிடப்பட வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், கடவுளும் விரும்புகிறார். அது வெளியே வரணும், தரிசனம் வெளியே வரணும், கனவு வெளியே வரணும், திட்டம் வெளியே வரணும், யோசனை வெளியே வரணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். கடவுள் நம்மை ஆற்றலுடன் படைத்திருக்கிறபடியால் நாம் அவருடைய சக்தியை தட்டி அதை பயன்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய சத்தியம், புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. கனவு, தரிசனம், திட்டங்கள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். யோசனைகள் நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள ஆற்றலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கடவுள் நம்முடைய ஆற்றலுடன் நம்மளை படைச்சிருக்கிறதுனால அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தியை தட்டி நாம் எதையாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பத்தை கடவுள் நமக்குள்ள தருகிறார். ஏதாவது ஒன்றை செய்யும்படி நாம் அதனால தான் வாஞ்சிக்க முடியுது, அதனால தான் ஆசைப்பட முடியுது, அதனால தான் நமக்குள்ள விருப்பம் வருது. நானும் நல்ல நிலைமைக்கு வரணும், உயரணும், மேலே வரணும், இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஆசை. நான் ஒரு வீட்டை கட்டணும், நான் ஒரு சொந்த இடத்த வாங்கணும், இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஆசை. ஹலோ, கடவுள் கொடுக்குற ஆசை. கடவுளை விரும்பாதவங்க, கடவுள் பயம் இல்லாதவங்க, கடவுளை நேசிக்காதவங்க, கடவுளுடைய ஆற்றலை பற்றி புரிந்து கொள்ளாதவங்க, கடவுளுடைய ஆற்றல் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கர்த்தர் இந்த உலகம் இருக்கிற வரையும் தன்னுடைய சர்வ வல்லமையை தன்னுடைய படைப்போடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்ற அறிவு வெளிச்சம் இல்லாத ஆட்கள் தான் தரிசனம் இல்லாமல், கனவு இல்லாமல், நோக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த பைபிள் காலேஜுக்கு வர்ற பசங்க நிறைய பேர் இப்படி வருவாங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வருவாங்க, திருமணமே பண்ண மாட்டேன் கர்த்தருக்காக. என்னது கர்த்தருக்காக திருமணமே பண்ண? யார் சொன்னா கர்த்தருக்காக திருமணம் பண்ணணும்? கர்த்தருக்காக நான் தான் நீ திருமணம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஆமீன். பைபிள் காலேஜ் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு பையன் அந்த காலத்தில் தம்பி ஒருத்தன் தரிசனத்தோடு வந்தான். என்ன தரிசனத்தோட? நான் திருமணமே பண்ண மாட்டேன்ற தரிசனத்தோடு வந்தான். சாட்சி சொல்ல சொன்னால் நான் திருமணமே கர்த்தருக்காக பண்ண மாட்டேன்னு சாட்சி சொன்னான். அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்கு இவர் போயிருக்கிறார். அங்கே போகும்போது பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவன் ஒரு நபர், ஒரு மனைவி, பிள்ளைகள் 4 பிள்ளைகளோட ஜெபம் பண்ணுறக்கா வந்தான். யார் தம்பி அப்படின்னு கேட்டால், அண்ணன் நான் தான்.
யாருப்பா நீனா? திருமணமே பண்ண மாட்டேன்னு கர்த்தருக்காக சொன்னியப்பா, அவன் தானா அப்படின்னு கேட்டாராம் அவர். அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு சிலருக்கெல்லாம் உதிக்கும். அதெல்லாம் தவறு. கர்த்தருக்காகனா தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆசை வரும், விருப்பம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருக்காகத்தாங்க அந்த ஆசை வருது, கர்த்தருக்காக அந்த விருப்பம் வருது. தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கணுன்ற விருப்பம் வருதா? அது கர்த்தருக்காக வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்றை நிறைவேற்றணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அல்லது ஏதோ ஒன்றில் நான் கவனத்தை செலுத்தணும், ஒன்றை படிக்கணும், ஒரு திறமையை வெளியே கொண்டு வரணுன்ற ஆசை வருதா, விருப்பம் வருதா? எதுக்கு தெரியுமா வருது? கர்த்தருக்காக வருகிறது. அது உலக ஆசை, உலக விருப்பம் இல்லை, கர்த்தருக்காக வருகிறது. ஏன்னா அந்த ஆசையை கொண்டு தன்னுடைய படைப்புடன் தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அந்த ஆசையை நிறைவேற்றுகிறதன் மூலமாக கடவுள் தன்னுடைய பணியை முழுமையடைய பண்ண விரும்புகிறார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆசை கர்த்தர் தந்த, ஒரு விருப்பத்தை கர்த்தர், ஒரு கனவை, ஒரு தரிசனத்தை, ஒரு எண்ணத்தை, யோசனையை கர்த்தர் நமக்குள்ளே தந்து அவர் என்ன பண்றாரு? அவருடைய பணியை நிறைவேற்ற விரும்புகிறார். அதனாலதான் வாலிப பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஆசைகள், நல்ல விருப்பங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல கனவுகள், நல்ல உலகத்தை உண்டாக்கக்கூடிய கனவுகள், யோசனைகள் தேவனால் வழங்கப்படுகிறது. அதை யோசிக்கணும், அதை ஆண்டவரிடத்தில் விரும்பணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல கனவுகளை தான், நல்ல எண்ணங்களை, நல்ல விருப்பங்களை தாங்க. சரி, நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. நிறைய பேருக்கு கனவே வரமாட்டேங்குது. ஏன் கனவு வரமாட்டேங்குதுன்னா, எங்கள் வீட்டில் பணம் இல்லை பிரதர், என் குடும்பம் போதுமான திராணி உள்ளதா இல்லை, நாங்கள் எப்படி கனவு காண்றதுன்றாங்க. இல்லை இல்லை, நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே உங்களை கொண்டு வந்தது உங்கள் பெற்றோர் அல்ல. பூமியிலே உங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வைத்திருப்பது நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு பிதாவாகி தேவன் இங்கே கொண்டு வந்திருக்காரு. நம்மள சொல்லுங்க, என்ன தேவன் இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், நான் ஏதோ இந்த பூமியில் இருக்கிற ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளை மட்டும் கிடையாது, அவங்களுடைய பிள்ளை. அவங்கள கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்திட்டாரு. ஆனால் நான் கடவுளுடைய மிகப்பெரிய நோக்கம், நான் கடவுளுடைய மிகப்பெரிய தரிசனம். எல்லாம் சொல்றீங்களா? நான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம், தரிசனம், கடவுளுடைய ஐடியா, என்ன கொண்டு கடவுள் ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதனால தான் பெற்றோருக்குள்ள இல்லாத ஆசை எனக்குள்ள வருது, பெற்றோருக்கு வராத விருப்பம் எனக்குள்ள வருது, பெற்றோருக்கு இல்லாத கனவு எனக்குள்ள வருது. வருதா இல்லையா? வருதா இல்லையா? பெற்றோர் படித்தாங்களா? படிக்கலை, ஆனால் நான் நல்லா படிக்கணுன்ற விருப்பம் வருதா இல்லையா? பெற்றோர் சயின்டிஸ்டாக இருக்காங்களா? இல்லை, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்ற விருப்பம் இருக்கா இல்லையா? பெற்றோருக்கு வராத ஆசை, பெற்றோருக்கு வராத கனவு, பெற்றோருக்கு வராத தரிசனம், பெற்றோருக்கு இல்லாத நோக்கம், யோசனைகள், திட்டங்கள், விருப்பங்கள் நமக்குள்ள வருதா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவங்களுடைய பராமரிப்புல இருக்கிறேன். ஆனா என்னை படைத்தவர் தேவன் என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை, ஒரு பணியை நிறைவேற்ற, முழுமையடைய பண்ண விரும்புகிறார். இதுதான் அதுல வெளிப்படுது. அதான் இதுல வெளிப்படுகிறது. இத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அதனால தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் மதிக்கிறார். அதனால தான் நம்ம பின்னால் வருகிறார். பாவின்னு ஒதுக்கிறது இல்லை, தவறு செய்கிறோம்னு ஒதுக்கிறது இல்லை, குறை உள்ளவர்கள்னு ஒதுக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்குள்ளேருந்து இந்த உலகத்திற்கு தருவதற்கு ஏதோ ஒன்றை நமக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, 3:20, எபேசியர் 3:20, புதிய ஏற்பாட்டில் 266 பக்கம். எல்லாரும் வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இல்லை, நமக்குள்ளே கிரியை செய்கிறார். சொல்ல, நமக்குள்ளே கிரியை செய்கிறார். என்ன கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்காக கிரியை செய்கிறார் அல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவர் நமக்காக கிரியை செய்கிறார் அல்ல, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் எங்க? ஹலோ, எங்க? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்படின்னா அர்த்தம், நமக்குள்ளே இருக்கிறதை வெளியே வரும்படியாக அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக கிரியை செய்கிறார்ன்றது ரெண்டாவது. அது ஒரு குழந்தைத்தனம்.
குழந்தை மாதிரி அவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்கிறது. அவர் நான் உனக்கு தகப்பன் மட்டும் இல்லை, நான் சிருஷ்டிகர், படைத்தவர், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். சொல்ல நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அந்த நமக்குள்ளே அவர் கிரியை செய்யும்போது என்ன நடக்குது? நல்ல ஆசைகள் வருது, நல்ல விருப்பங்கள் வருது, நல்ல திட்டங்கள் வருது, நல்ல எண்ணங்கள் வருது. இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி நடக்கணும், நான் இப்படி போகணும், நான் இப்படி மேலே வரணும், இதை செய்யணும், இதை வாங்கணும், இதை கொடுக்கணும். இந்த எண்ணங்களை எல்லாம் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த அற்புதமான நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையா எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்கிறவர். அது மட்டும் இல்லை, உம்முடைய வல்லமையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர். எங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருகிற யோசனைகள், திட்டங்கள், கற்பனைகள், எண்ணங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற சகல எண்ணங்களையும் சகல யோசனைகளையும் நாங்கள் மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். சகலவற்றையும் வெளியே கொண்டு வருவதற்கேற்ற ஆசைகளையும் விருப்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல யோசனைகள், நல்ல கற்பனைகள், நல்ல திட்டங்கள் உருவாகிறதுக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பார்க்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல மாற்றுகிறவர். எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறீர். என்ன அவருடைய வாழ்க்கையில் இல்லையோ அது இருக்கிறதாக மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருந்து அவைகள் வெளியே வரட்டும். அவர்களுக்குள்ளே அந்த உலகமே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உலகத்தை அவர்கள் வெளியே கொண்டு வரட்டும். அதற்கேற்ற ஆசைகளும் கனவுகளும் தரிசனங்களும் திட்டங்களும் நோக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் பரிபூரணமாய் வெளிப்படுவதாக. ஒவ்வொருடைய மனதையும் உள்ளங்களையும் நீர் ஆண்டு கொள்ளுகிறாங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவை கற்பனை திறனினால் நிரப்புவார்களாக. கர்த்தர் மெய்யாகவே என் மூலம் படைப்பின் பணியை நிறைவேற்றுகிறார், முழுமையடைய பண்ணுகிறார் என்கிற அறிவு உண்டாகிறதின் மூலமாக தங்களுடைய யோசனைகளையும் கற்பனைகளையும் இருக்கிற ஒவ்வொருவரும் மதித்து கனம் பண்ணுவார்களாக. அவைகளை மதிப்பார்களாக. தன்னை மதிக்க கற்றுக்கொள்ளட்டும், தன்னை நேசிக்கட்டும், தன்னுடைய எண்ணங்களை கனம் பண்ணட்டும், தன்னுடைய சிந்தனைகளை கனம் பண்ணட்டும், தன்னுடைய யோசனைகளை, தன்னுடைய கற்பனைகளை ஒவ்வொருவரும் கனம் பண்ணட்டும். கடவுள் தான் எனக்கு இந்த ஐடியாவை கொடுக்கிறார், அதை நான் ஒரு செயல்ல கொண்டு வரும் போது அவர் என் மூலம் அவருடைய பணியை முழுமையடைய பண்ண பார்க்கிறார் என்று மக்கள் இந்த செய்தியின் மூலமாக அறிவடையட்டும். நாங்கள் அப்படிப்பட்ட அறிவை பெறட்டும், அப்படிப்பட்ட விசுவாசத்தை அடையட்டும். நீர் எங்களோடு பேசுகிறபடியால் ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாம மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனம் மகிமை உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில்